ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6th தமிழ். அதில் பார்த்தோம்னா இயல் 2 அது பார்க்க போகிறோம். இயல் 1 வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இயல் 2 வந்து இயற்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கவிதை பேழை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிலப்பதிகாரம், அதை பற்றி வந்து படிக்க போகிறோம். நுழையும் முன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா, அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ. நிலவின் குளிர்ச்சியும் கதிரவனின் வெம்மையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. அதாவது சிலப்பதிகாரம் வந்து எதையெல்லாம் போற்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலவோட குளிர்ச்சி, கதிரவனோட வெம்மை, மலையோட பயன், இதெல்லாம் வந்து போற்றுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று. அதுக்கப்புறம் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும். ஓகேங்களா. திங்கள் அப்படிங்கிறது நிலவு, ஞாயிறு அப்படிங்கிறது சூரியனை சொல்கிறாங்க, மாமலை அப்படிங்கிறது மலையை போட்டுறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து போற்றி அவர் வந்து பாடுறாங்க. யார் பாடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இளங்கோவடிகள். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி போற்றுதும் போற்றுதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னம்னா அது வந்து என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். யார் எழுதினார்னு பார்த்தோன்னா இளங்கோவடிகள். அதுக்கு வந்து மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. வான்நிலா போற்றுவோம், வான்நிலா போற்றுவோம், கதிரவன் போற்றுவோம், வான்மலை போற்றுவோம், இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து இப்போ சொல்லும் பொருளும் அதை வந்து பார்க்கலாம். திங்கள் அப்படிங்கிறது வந்து நிலவு, கொங்கு அப்படிங்கிறது வந்து மகரந்தம். ஓகேங்களா. கொங்கு மகரந்தம். அலர் அப்படின்னம்னா மலர்தல். ஓகேங்களா. அலர்னா மலர்தல் அப்படின்ட்டு. திகிரி அப்படிங்கிறது வந்து ஆணை சக்கரம். திகிரி அப்படிங்கிறது வந்து ஆணை சக்கரம். பொற்கோட்டு அப்படிங்கிறது பொன்மயமான சிகரத்தில், அதிலே அப்படியே இருக்குது. மேரு அப்படிங்கிறது வந்து இமயமலை. மேரு அப்படிங்கிறது வந்து இமயமலை. நாம நீர் அப்படிங்கிறது வந்து அச்சம் தரும் கடல். நாம நீர், நீருங்கிறதுனால கடல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம நீர், அச்சம் தரும் கடல். அலி அப்படிங்கிறது வந்து கருணை. ஓகேங்களா. அந்த இந்த லா போட்டோம்னா தான் வந்து அழிக்கிறது. இந்த லா வந்து அலி அப்படிங்கிறது வந்து கருணை அப்படின்னு சொல்லிட்டு. பாடலின் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். ஓகேங்களா. அப்போ சோழ மன்னன் வந்து எந்த மலர் மாலையை அணிவிச்சிருக்கிறான்? ஆத்தி மலர். ஓகேங்களா. சோழ மன்னன் வந்து எந்த மலரை இது பண்ணியிருக்காங்க? ஆத்தி மலர். அது வந்து தேன் நிறைந்த ஆத்தி மலர், சோழ மன்னன். ஓகேங்களா. அதாவது சோழ அப்படிங்கிறது வந்து சோலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோலைனா வந்து பூக்கள் வந்து பூத்து குலுங்குற மாதிரியான ஒரு சோலை, பூஞ்சோலை அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து அப்போ மலர், ஆத்தி மலர். ஓகேங்களா. சோலை அது வந்து பூஞ்சோலை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்தி மலர், அங்கே வந்து நிறைய தேன் இருக்கும் அப்படின்ட்டு. அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது, அதே போல் வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது, அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். அவர் அங்கே முன்னாடி சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான். அடுத்து வந்து காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். சோழ மன்னனை பற்றியும் அப்படியே சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆத்தி மலர், அந்த மாலையை அணிந்தவனும் சோழ மன்னன். அதே மாதிரி காவிரி ஆறு பாய்ந்து வரும் வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவனும் யார்? சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல், ஆணை சக்கரம் நம்ம பார்த்தோம்ல திகிரி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது, அதனால் கதிரவனை போற்றுவோம். அடுத்து அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். ஓகேங்களா. அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல் மலை வந்து என்ன ஆகுது? வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது, அதனால் மலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நூல்வெளி வந்து பார்க்கலாம். அதாவது இது வந்து சிலப்பதிகாரம் அந்த நூலில் இருந்து வந்த பாடல் இல்லையா. அப்போ அந்த நூலில் பற்றி கொஞ்சம் வந்து சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். இது எல்லாத்துக்குமே தெரியும். இவர் பார்த்தோம் அப்படின்னோம்னா சேர மன்னர் மரபை சார்ந்தவர். ஓகேங்களா. இளங்கோவடிகள் வந்து எந்த மரபை சார்ந்தவர்? சேர மன்னர் இளங்கோ வடிகள். ஓகேங்களா. அவர் வந்து யார் கூடயும் சேர மாட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் கூடயாவது சேர்ந்துட்டோம்னா அடிச்சிருவார். இளங்கோ அடிகள் யார் கூடயும் சேர மாட்டார், சேர்ந்தோம்னா அடிச்சிருவார், அதான் சேர மன்னர் அப்படின்ட்டு. சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. சேர மன்னர் மரபை சேர்ந்தவர்னு சொல்லி யார் சொல்கிறா? சிலப்பதிகார பதிகம் வந்து கூறுகிறது. இவர் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இளங்கோ வடிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அவர் வந்து யார் கூடயும் சேர மாட்டார், அப்படி யார் கூடயாவது சேர்ந்தோம் அப்படின்னோம்னா 2 அடி கொடுப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி படிக்கிறப்ப ஈஸியாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். அது மாதிரி நீங்களும் வந்து இது உங்களுக்கு நார்மலாக தெரியும், நல்லா படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என்னை மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ தான் படிக்கிறாங்க அப்படின்னோம்னா கொஞ்சம் இந்த மாதிரிலாம் ஃபன்னியாக ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணுவேன்.
அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா சிலப்பதிகாரம் என்னன்னு பார்த்தோன்னா 50 காப்பியங்களுள் ஒன்று. இதுவே வந்து தமிழின் முதல் காப்பியம். இது வந்து கேட்பாங்க, தமிழின் முதல் காப்பியம் வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா. முதல் காப்பியமே எது அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். இதுக்கு வந்து வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்க, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். முதல் காப்பியமும் இதுதான். அதே மாதிரி முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் எல்லாமே வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இது எல்லாத்துக்குமே தெரியும். சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுமே என்னது, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. ஓகேங்களா. ஏன்னா திங்களை போற்றுவதும் ஞாயிறு போற்றுவதும் மலையை போற்றுவதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுல்ல, அது மாதிரி இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், கழுத்தில் சூடுவது என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கழுத்தில் சூடுவது தார், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கதிரவனின் மற்றொரு பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஞாயிறு. ஓகேங்களா. கதிரவனின் மற்றொரு பெயர் வந்து ஞாயிறு. வெண்குடை அப்படிங்கிற சொல்லை வந்து பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெண்மை கூட்டல் குடை. அதுக்கப்புறம் பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படிங்கிறது வந்து பொன் கூட்டல் கோட்டு. அதான் வந்து பொற்கோட்டு அப்படின்னு சொல்லி வரும். கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொங்கலர். ஓகேங்களா. அது கூ வந்து காவா மாறிடும். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவனளி போல். இந்த ஆவணால இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து இயல் 2 வந்து கவிதை பேழை பார்த்தோம் அப்படின்னோம்னா காணி நிலம். ஓகேங்களா. இதில் வந்து நுழைய முன் என்ன கொடுத்துருக்காங்க, அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். ஓகேங்களா. அப்போ காணி நிலம் வந்து பாரதியார் வந்து அந்த வீடை வந்து இவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து கற்பனையாக வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காரு, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நிலவொளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திரவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். அதாவது ஒரு இயற்கை சார்ந்த சூழலில் ஒரு வீடு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கற்பனையில் அதை வந்து ஒரு பாட்டாக பாடியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு வீடு கனவு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த காணி நிலம் இதை வந்து யார் எழுதியிருக்காரு பார்த்தோம் அப்படின்னோம்னா பாரதியார். காணி நிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு காணி நிலமாவது நம்மள்ட்ட இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் அந்த மாதிரி ஆசைப்பட்டார். இப்போ காணி நிலம் பாரதியார். பாடலின் பொருள் என்ன சொல்கிறாங்க, காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும், நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும், இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும், அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும், உள்ள மகிழுமாறு இளந்தென்றல் தவள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுக்கான அர்த்தத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லும் பொருளும் அதை வந்து பார்க்கலாம். காணி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னோம்னா நில அளவை குறிக்கும் சொல். ஓகேங்களா. நிலம்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு எத்தனை காணி இருக்குது, ஒரு காணி இருக்குது, அரை காணி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மாடங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னோம்னா மாளிகையின் அடுக்குகள், அதாவது எத்தனை ஃப்ளோர் மாடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் மாடங்கள். சித்தம் அப்படிங்கிறது வந்து சித்தம் குளிரவே, உள்ளம் மகிழவே, சித்தம்ங்கிறது வந்து உள்ளம். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளியில் வந்து இப்போ வந்து இப்போ நம்ம என்ன 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் வந்து பாரதியார். ஓகேங்களா. 20ஆம் நூற்றாண்டில் ஒரு இணையற்ற கவிஞர் வந்து பாரதியார். அவரது இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுப்பிரமணியன். ஓகேங்களா. இளமையிலே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். யார், எட்டயபுரம் மன்னரால் பாரதி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் வழங்கியிருக்காரு. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். என்னது, விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நம்மளோட மண்ணோட உரிமைக்கும் நம்மளோட பெண்களோட உரிமைக்காகவும்
பாடவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும், அதாவது நாட்டு மேலேயும் பற்று இருக்கும், நம்மளோட தமிழ் மொழி மேலேயும் பற்றுமிக்க பாடல்கள் பலவற்றையும் படைத்தவர். ஓகேங்களா. அவரோட நூல்கள் பார்த்தோம் அப்படின்னோம்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. இப்போ நமக்கு வந்துருந்துச்சு பார்த்தீங்களா, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களே, இது வந்து பாரதியாரோட கவிதைகளில் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேணி. கிணறுனா கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தினிடையே, நிலத்தின் கூட்டல் இடையே, நிலத்தினிடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். இது இச்சு வரணும். நமக்கு டவுட்னா மேலே போய் எதுக்கும் பார்த்துக்கலாம். முத்துச்சுடர் அப்படிங்கிறதுல இச்சு வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா, முத்துச்சுடர் போல் இச்சு வரும். ஓகேங்களா. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்பயே நம்ம இப்போ இந்த மாதிரி மேலே உள்ள லெசனை பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த டவுட் கிளியர் ஆயிடும். அப்போ இது முத்துச்சுடர் இச்சு வரும். நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா நிலா ஒளி. ஓகேங்களா. நிலா ஒளி. அதுக்கடுத்து பொறுத்து முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். ஓகேங்களா. அதுக்கடுத்து இயல் 2ல் உரைநடை பார்க்கலாம். சிறகின் ஓசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நுழையும் முன் என்ன அப்படிங்கிறத ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள், சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்கள் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா. ஓகேங்களா. பறவைகளை பற்றி இந்த லெசனில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவும். அதே போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன. அது மாதிரி ஆகுது. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்குது. ஓகேங்களா. ஒரு கண்டத்துலேருந்தே இன்னொரு கண்டத்துக்கு பறவைகள் பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எங்கேருந்து கிளம்புனுச்சோ அங்கேயே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பறவைகள் இடம்பெயர்றதை என்னன்னு சொல்லுவாங்களாம், வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் எந்த பறவைகள் இந்த மாதிரி வலசை போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்வாழ் பறவைகள். எந்த பறவைகள் வலசை போகும் அப்படின்னு பார்த்தோன்னா நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகுது. உணவு, இருப்பிடம், தட்பவெப்ப மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றுக்காக எதுக்காக பறவைகள் இடம்பெயர்துன்னா அதுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்குது, அங்கே இருக்கிறது கொஞ்சம் ஒரு வெயிலாக இருக்குது, ரொம்ப கூலிங்காக இருக்குது, அந்த மாதிரி நிறைய மாற்றங்களுக்காக அது என்ன பண்ணுமோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. ஓகேங்களா. அது எதை அடிப்படையாக வச்சு போகுது அப்படின்னு பார்த்தோன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் அது இடம்பெயருது. பொதுவாக பறவைகள் எப்படி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. வடக்கு டு தெற்கு, மேற்கு டு கிழக்கு. ஓகேங்களா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாச்சும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கு டு தெற்கு, மேற்கு டு கிழக்கு. எனக்கு டக்குன்னு அதை எப்படி சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரில. வடக்கு டு தெற்கு. ஓகேங்களா. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதைகள் தாய் நிலங்களுக்கு, சில பறவை இனங்கள் அதாவது பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப ஒரு சில பறவைகள் ஒரே வழியிலே போகிறது. ஓகேங்களா. எந்த வழியில் போணுச்சோ அதே வழியிலே திரும்பி ரிட்டர்ன் வந்துடுமா. ஒரு சில பறவைகள் வேறு ஒரு ரூட்டை தேடி அது எங்கேருந்து கிளம்புனுச்சோ அங்கே வந்துடுமா. ஓகேங்களா. பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் பார்த்தோம் அப்படின்னோம்னா இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும். ஓகேங்களா. ஒரு சில பறவைகள் ரெஸ்ட் எடுக்குமா, ஒரு சில பறவைகள் ரெஸ்ட் எடுக்காது. வலசையின் போது பறவையின் உடலில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னோம்னா தலையில் சிறகு வளருமா, இறகுகளின் நிறம் மாறும், உடலில் கற்றையாக முடி வளரும். இதெல்லாம் அவ்வளோக்கா நமக்கு தேவை கிடையாது, அதனால் அதை விட்டுறலாம். தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகளும் வர்றதை பற்றி நம்மளோட இலக்கியங்களில் முன்னாடியே சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு பறவைகள் வர்றதை பற்றி இலக்கியத்தில் முன்னாடியே சொல்லியிருக்காங்களாம். அது எப்போ சொல்லியிருக்காங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பே யார், சத்திமுத்த புலவர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஓகேங்களா.
1500 ஆண்டுக்கு முன்னாடி சத்திமுத்த புலவர் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடலில் வந்து தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, பறவைகள் வந்து வலசை வந்த செய்தியை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, 1500 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு இருக்கு பாருங்கள். முக்கியமானதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். கப்பல் பறவை. ஓகேங்களா, கப்பல் பறவை அப்படிங்கிறது என்னென்னா சிறகடிக்காமல் ஒரு கடலையே வந்து தாண்டி பறக்குமா பறவை. அதுக்கு பேர் தான் கப்பல் பறவை. இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃப்ரைகேட் பேர்ட். ஓகேங்களா, ஒரு என்ன சொல்கிறது, கடலையே வந்து தாண்டி வருமா, அதனால் அது வந்து கப்பல் பறவை. இது வந்து தரையே இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்குமா. ஓகேங்களா, அப்போ வந்து எந்தவித ரெஸ்ட்டும் எடுக்காமல் எப்படி 400 கிலோமீட்டர்ஸ் வந்து அது வந்து பறக்குது. இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்லாம் சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்லாம் சொல்லி இதை வந்து அழைக்கிறாங்க. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சத்திமுத்த புலவர் அது பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்து இந்த செங்கல் நாரைகள் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா ஐரோப்பாவிலேருந்து தமிழகத்துக்கு வருது. எந்த பறவைகள்? செங்கல் நாரைகள். அது வந்து தற்போதைய உள்ள ஆய்வுலையும் வந்து அது உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வெளிநாட்டு பறவைகள் வந்து நிறைய வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால அவங்களோட புகலிடமாக எது இருக்குது? நம்மளோட தமிழ்நாடு இருக்குது. அந்த செங்கல் நாராய் வந்து எங்கேருந்து வருது? ஐரோப்பாவிலேருந்து வருது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தற்போது வந்து வெகுவாக அழிந்து வர அந்த பறவை இனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சிட்டுக்குருவி. உலகத்திலே வந்து சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை, அதாவது உருவத்தில் வந்து உலகத்தில் இல்லை, உருவத்தில் வந்து ரொம்ப சின்ன பழுப்பு நிற பறவை. என்ன கலரில் இருக்கும்? பழுப்பு நிற பறவை. அதை பார்த்தோன்னே எது வந்து ஆண் பறவை பெண் பறவை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்னா ஆண் குருவிக்கு வந்து எப்படி இருக்குமா, தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் வந்து ஃபுல்லாக அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவிக்கு எப்படி இருக்கும்? உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆண் குருவிக்கு மட்டும்தான் தொண்டை பகுதி வந்து கருப்பாக இருந்து உடல் ஃபுல்லாக அடர் பழுப்பாகவே இருக்குது, டார்க்காக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஜென்ஸ் பறவை வந்து ஃபுல்லாக டார்க்காக இருக்கும் அப்படின்ட்டு. லேடிஸ் பறவை பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவி வந்து எந்த பறவை இனத்தை சார்ந்தது? கூடு கட்டி வாழும் அது. ஓகேங்களா, கூடு கட்டுற காலத்தில் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா? சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குமா. கூடு கட்டிய பின்ன வந்து எத்தனை முட்டை இடுமா? 3 முதல் 6 முட்டை வரை இடுமா. இதெல்லாம் வந்து கேள்வியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. எத்தனை முட்டையிடும்? 3 to 6. ஓகேங்களா, அதே மாதிரி எத்தனை நாள் அடை காக்கும்? 14 நாள் வந்து அடை காக்கும். 15வது நாள் வந்து அதிலேருந்து சிட்டுக்குருவி வந்து குஞ்சு பொரிக்கும். ஓகேங்களா, அதுலேருந்து வந்து சிட்டுக்குருவி வந்து குட்டியாக வந்து வெளியில் வரும். அதே மாதிரி துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும், அதாவது துருவ பகுதி ரொம்ப கூலிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த துருவ பகுதியை தவிர மனுஷன் வாழ்கிற எல்லா இடத்துலையுமே சிட்டுக்குருவி வந்து வாழுது. இந்தியா முழுவதும் பார்த்தோம் அப்படின்னோம்னா சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழுமா. அதாவது துருவ பகுதியில் வந்து வாழாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இது வந்து வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானியங்கள், புழுப்பூச்சி, மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவியோட உணவுலாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சின்ன பறவை தானே, அதனால் தானியம், சின்ன சின்ன புழுப்பூச்சி, அந்த மலரில் அந்த மொட்டு மாதிரி வந்து அந்த அரும்பு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிடும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சிகளே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு இதுதான் வாழ்நாள், இதுதான் முக்கியமானது. சிட்டுக்குருவியோட வாழ்நாள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10 to 13 years. 10 வருஷத்துலேருந்து 13 வருஷம் வரைக்கும் அது உயிர் வாழும். சிட்டுக்குருவி வந்து உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் வேகமாக பறக்கும். அதனால தான் வந்து ரொம்ப நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல, வேகமாக யாராச்சும் போகிறாங்கன்னா சிட்டாக பறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா அது வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் வேகமாக வந்து பறந்து போயிருமா. சிட்டுக்குருவி வந்து இப்போ நிறைய இல்லை. அழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மனுஷங்க வந்து நம்மளோட விவசாயத்துக்கு வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க? பூச்சிக்கொல்லியை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த குருவிக்கு வந்து உணவே என்ன? புழுப்பூச்சி தான். அப்போ அதுக்கு வந்து புழுப்பூச்சியே வந்து கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி நிறைய நம்ம பில்டிங்ஸ் கட்டுறதுனால அது வந்து ஏன்னா கூடு கட்டி வாழ்கிற பறவை, அதுக்கு வந்து கூடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த மரங்களும் வந்து எதுவும் இல்லை. அதே மாதிரி தற்காலத்தில் தாவர வேலிகள் இதெல்லாம் எதுவும் போடாமல் செயற்கை வேலிகள், முன்னாடிலாம் வந்து தாவர வேலிகள் வந்து இது பண்ணுவாங்க. அதில் உள்ள குச்சியெல்லாம் வந்து ஒவ்வொரு குச்சியாக எடுத்துகிட்டு போய் தான் அது கூடு கட்டும். இப்போ அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் செயற்கையாக எல்லாமே பண்ணுறதுனால அதுக்கு வந்து அந்த மாதிரி தாவர வேலியே எதுவும் இல்லை. அது இருந்தால் தான் அது வந்து கூடு கட்டி கொஞ்சம் உயிர் வாழும். அதே மாதிரி சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கிறதுக்கு புதர் செடிகள் இதெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ அதோட உணவுக்கு இருப்பிடத்திற்கு வந்து என்ன பண்ணுது? சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் வந்து போட்டியிடுது. அதனால தான் வந்து சிட்டுக்குருவி வந்து நிறைய அழிஞ்சு போயிருச்சு. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலமரம், அரச மரம் அந்த மாதிரியான ஒரு மரங்களையும்
செடியும் அவரை செடி புடலங்காய் செடி அப்படிங்கிற கொடியெல்லாம் வந்து வளர்க்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் வளர்த்தோம்னா பறவை இனங்களை வந்து நம்ம வந்து காப்பாற்றலாம். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்கலாம். ஓகேங்களா, நிறைய தாவரங்களை வந்து வளர்க்கணும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் அந்த செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் வந்து தெளிக்கிறது வந்து தவிர்த்தோம் அப்படின்னோம்னா நிறைய பறவைகள் வந்து வாழும், அது வந்து அழியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். ஓகேங்களா, பாரதியார் வந்து என்ன பாடியிருக்காரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம். ஓகேங்களா, பாரதியார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்ம வீட்டில் இருந்த அரிசியை வந்து என்ன பண்ணுறாராம், அவர் வந்து சிட்டுக்குருவிக்கு வந்து சந்தோஷமாக அதை போட்டுட்டு அவர் வந்து பட்டினியாக இருந்தாராம். எவ்வளோ ஒரு நல்ல மனசு பாருங்கள். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். ஓகேங்களா, பறவையியல் ஆய்வாளர் யார் சொல்லியிருக்காரு, சலீம் அலி வந்து சொல்லியிருக்காரு, பறவைகள் இல்லாத உலகில் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த உண்மையை வந்து நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி நம்ம வந்து பறவைகளை வந்து காப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்ம இந்த வந்து தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அதில் உள்ளது தான் வந்து முக்கியமானது. இந்தியாவின் பறவை மனிதர் அந்த சலீம் அலி இருக்கார் பார்த்திங்களா, அவரை பற்றியும் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி. ஓகேங்களா, இப்போல்லாம் வந்து பறவையியல் ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து முன்னோடி யார், டாக்டர் சலீம் அலி. இவர் தான் என்ன சொன்னார், பறவைகள் இல்லாமல் மனுஷங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் வந்து இந்தியாவோட என்னது பறவை மனிதர். தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் இவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார், டாக்டர் சலீம் அலி. பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின், அவரோட வாழ்க்கை வரலாறுக்கு வந்து என்ன பெயர் வச்சுருக்காருன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. வாழ்க்கை வரலாறுக்கு என்ன பேர் வச்சுருக்காரு, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காரு, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டிக் ஆலா வந்து உலகிலேயே நெடுந்தொலைவு. ஓகேங்களா, 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். உலகிலேயே வந்து நெடுந்தொலைவு எவ்வளோ கிலோமீட்டர், 22,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. எது, ஆர்டிக் ஆலா. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா, ஒரு பறவை பார்த்தோம், அதாவது அதாவது ஒரு கடலையே வந்து தாண்டுன்னு சொன்னாங்களோ, அது வந்து கப்பல் பறவை. ஒன்று படிக்கிறப்ப இன்னொன்று மறந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சு அதை போய் பார்த்துக்கலாம். இது வந்து 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது வந்து கப்பல் பறவை. ஆனால் இப்போ நம்ம பார்த்தா ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது என்னது, உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும். ஓகேங்களா, இது வந்து டிஸ்டன்ஸு, இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து பயணம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து அது வந்து டிஸ்டன்ஸ் கிடையாது, குழப்பிக்கக்கூடாது. இது வந்து தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோன்னா பறவை பற்றிய படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. அதுக்கடுத்து தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேதி கூட்டல் உரங்கள். தரையிறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தோன்னா தரையிறங்கும். அதுக்கடுத்து வந்து வழித்தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது அப்படின்னு பார்த்தோன்னா துருவ பகுதி. அதுக்கடுத்து மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது, ஆர்டிக் ஆலா. நம்ம படித்தோம்ல ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார், சத்திமுத்த புலவர். யார், சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு என்ன பேர், வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் யார், டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று. அதில் நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, தட்பவெப்பம், உணவு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று. ஓகேங்களா, அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து சும்மா இது தேவையில்லை.
இயல் 2ல் விரிவானம் கிழவனும் கடலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை பகுதி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சும்மா கதை மாதிரி தான், அது நமக்கு தேவையில்லை. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல, அது மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் தி சீ அப்படிங்கிற ஒரு ஆங்கில புதினம் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இங்கே படக்கதையாக வந்து சுருக்கி சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த வருஷம் வந்து நோபல் பரிசு வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1954 நோபல் பரிசு வந்து வழங்கியிருக்காங்க. இந்நூலின் ஆசிரியர் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற அந்த ஆங்கில புதினம் வந்து 1954, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஓல்டு மேன் அண்ட் த சீ தானே. அப்போ ஓல்டு மேன் அப்படிங்கிறப்போ ஒரு 60 வயசு இல்லை, 60 வயசுக்கு முன்னாடியே அவர் வந்து ஓல்டு மேனாக ஆகிட்டார். 54 வயசுலேயே அவர் வந்து ஓல்டு மேனாக ஆகிட்டார். அதனால் 1954 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1954 கிழவனும் கடலும், எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கதை வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. நம்ம வந்து வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதையை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இலக்கணம், முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா எழுத்துக்கள் வந்து 2 வகை இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா முதல் எழுத்து, சார்பெழுத்து. ஓகேங்களா. முதல் எழுத்து அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உயிரெழுத்து வந்து 12 இருக்குது, மெய்யெழுத்து வந்து 18 இருக்குது. அப்போ டோட்டலாக உள்ள 30 எழுத்து இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன் இதை முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்கன்னா மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இவங்க தான் வந்து முதல் காரணமாக இருக்கிறதுனால இதை வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னோம்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றது, அந்த வார்த்தையிலே இருக்குது, சார்ந்து வர்றதுனால இது சார்பு எழுத்துக்கள். இது டோட்டலாக வந்து 10 வகைப்படும். ஓகேங்களா. அது என்னென்னா உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா. உயிர்மை, ஆயுதம் இது மட்டும் நமக்கு நார்மலாக தெரியும். இந்த இது 10மே எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உயிர்மை அப்படிங்கிறது என்ன, மெய்யெழுத்து உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்து வந்து தோன்றுகிறது. உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாகவே இருக்கும். அதோட ஒலி வடிவம் ஓகேங்களா. அதோட சவுண்டும் எப்படி இருக்குது, உயிர்மை எழுத்துனா மெய்யோட சவுண்டும் இருக்கும், உயிரும் சவுண்டும் இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இது வந்து கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். வரி வடிவம் எப்படி இருக்குமா, மெய்யெழுத்தை வந்து ஒத்திருக்கும். ஒலி வடிவம் எப்படி இருக்கும், மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஆனால் வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை மட்டும்தான் ஒத்திருக்கும். ஓகேங்களா. ஒலிக்கும் கால அளவு வந்து எது இருக்கும், உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஓகேங்களா. இது வந்து ரொம்ப நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். உயிர்மை எழுத்தோட ஒலி வடிவம், அதோட வடிவம் வந்து எப்படி இருக்கும், மெய்யும் உயிரும் சேர்ந்துருக்கும். வடிவம் அதோட ஷேப் வந்து ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். பட் ஆனால் அதோட வரி வடிவம் வந்து எப்படி இருக்குமா, மெய்யெழுத்தை தான் வந்து ஒத்திருக்கும். இதே இது ஒலிக்கும் கால அளவு எப்படி இருக்கும், உயிரெழுத்தை வந்து ஒத்திருக்கும். ஓகேங்களா. முதலெழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை வந்து சார்பெழுத்து வகையில் அடங்கும். ஓகே. அதுக்கடுத்து வந்து ஆயுதம். ஆயுதம் அப்படிங்கிறது ஆயுத எழுத்து பார்த்தோம்னா 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இதுக்கு இன்னொரு பேர் என்னது, முப்புள்ளி. ஆயுதம்னா இப்படி தானே இருக்குது, அதனால் 3 புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் இருக்குது. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிரெழுத்தையும் பெற்று அது சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகேங்களா. அதாவது இது எப்படி இருக்குமா, தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்குமா, தனக்கு பின்னாடி என்ன இருக்குமா, வல்லின உயிர்மை எழுத்து இருக்குமா. ஓகேங்களா. வல்லின எழுத்துனா என்னது, கசட தபர, கசட தபர. இது வந்து குறில் எழுத்து ஏதோ ஒன்று இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அக்து. அக்துனா பாருங்கள், இது வந்து குறில் எழுத்து, இது வந்து வல்லின உயிரெழுத்து. நடுப்புற தான் வந்து என்ன இருக்குது, ஆயுத எழுத்து இருக்கும். ஓகேங்களா. இதே மாதிரியே தான் எக்கு, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து இருக்குது. ஆனால் இது வந்து என்ன, இது தனித்து இயங்காது. இந்த மாதிரி நடுப்புற தான் வரும். முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கும், பின்னாடி வந்து வல்லின உயிர்மை எழுத்தையும் வந்து சார்ந்திருக்கும். முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து வந்து ஒரு சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். ஓகேங்களா. அறநூல்கள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம வந்து கரெக்டான ஒரு வழியில் வந்து வாழ்கிறதுக்கு வந்து அறநூல்கள் வந்து யூஸ் ஆகுது. அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது. அறநூல்கள் நிறைய இருக்குது. அதில் உலக பொதுமறை, உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக உள்ள மறை எதில் இருக்குன்னா நம்மளோட திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே கிடையாது. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறள். அதாவது எத்தனை சொற்கள் அந்த திருக்குறள் அப்படின்னு பார்த்தோன்னா 2 அடி இருக்கும், 7 சொற்கள் இருக்கும். ஓகேங்களா.
அதில் வந்து மனிதனுக்கு வந்து அறத்தை கற்றுத்தருவது திருக்குறள். இப்போ இது வந்து கடவுள் வாழ்த்து பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. 7 சொற்கள் அப்படிங்கிறது என்ன? அகர அப்படிங்கிறது 1, முதல 2வது, எழுத்தெல்லாம் 3, ஆதி 4, பகவன் 5, முதற்றே 6, உலகுங்கிறது 7. இந்த மாதிரி 7 சொற்கள் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். அகர முதல எழுத்தலாம்னா அகரங்கிறது தான் வந்து எழுத்துக்களுக்கு தொடக்கம், அந்த ஆனாங்கிறது தான் ஸ்டார்டிங். அதே மாதிரியே தான் நம்மளோட உலகத்துக்கு வந்து யார் வந்து தொடக்கம்? ஆதி பகவனே வந்து தொடக்கம். அதுக்கடுத்து வான் சிறப்பு. வான் சிறப்பு வந்து விண்ணின்று பொய்யின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை வந்து உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். மழைங்கிறது வந்து அதுக்கான சீசனில் கரெக்டாக அது வந்து மழை வந்து பொழியணும். அப்படி பொழியாமல் போணுச்சு அப்படின்னம்னா உலகத்து உயிர்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுமா? பசி வந்து துன்புறுத்தும். ஓகேங்களா? மழை பெய்யல அப்படின்னம்னா நம்மளோட எல்லாமே வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து மழையை நம்பியே வந்து விவசாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து கெடுப்பதும் மழைதான். ஓகேங்களா? அதுக்கான குறிப்பிட்ட காலத்தில் வந்து மழையே பெய்யாமல் இருந்தாலும் அது நமக்கு ஏதோ கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். உரிய காலத்தில் மழை பெஞ்சாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பெஞ்சால் அதுவும் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிரும்? நமக்கு வந்து ஆபத்து தான். ஓகேங்களா? ஓகே. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். ஓகேங்களா? அதுக்கான காலத்தில் வந்து மழை பெய்யாமல் கெடுக்கிறதும் மழை தான். அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து அந்த உரிய காலத்தில் அதுக்கான உரிய காலத்தில் வந்து பெய்து காக்கிறதும் வந்து என்னதான்? மழை தான். அதுக்கடுத்து நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் வந்து பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். ஓகேங்களா? அதாவது முடியாத செயலையும் வந்து நம்ம வயசான அம்மா அப்பா இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா செஞ்சு காட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ட்ரை பண்ணாமல் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். அதுதான் வந்து சிறியார். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எந்தெந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து க்ளூ வச்சு படிச்சுக்கோங்க. இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிறது வந்து கடவுள் வாழ்த்து. அகரம் இது தானே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறாங்க, அதனால் கடவுள் வாழ்த்து. அதுக்கடுத்து விண்ணின்று பொய்ப்பின் அப்படின்னா விண்ணின்றுனா ஏதோ அந்த மலையை பற்றி தானே சொல்கிறாங்க, அப்போ வான் சிறப்பு. அதே மாதிரி இதுவும் திருப்பி மலையை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? விண்ணு மலை இதை பற்றிலாம் வந்துச்சுன்னா அது என்னது? வான் சிறப்பு. அதுக்கடுத்து இது பாருங்கள், பெரியார் சிறியார். அதாவது வயசானவங்க முடியாதவங்களையும் செஞ்சு காமிப்பாங்க, சிறியவங்க வந்து முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நீத்தார் பெருமை. நீத்தார்னா பெரியவங்க, அவங்களோட பெருமையை பற்றி சொல்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள், மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. மக்கட்பேறு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட மகன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ தம்மின் தம் மக்கள்னால் நம்மளோட மக்கள்னால் யார்? நம்மளோட பிள்ளைங்க. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையார் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஓகேங்களா? நம்ம ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னோம்னா நம்மளை விட பிள்ளைங்க வந்து அறிவுடையவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னோம்னா நம்ம அதை பொறாமப்பட மாட்டோம். நம்ம பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். அது வந்து மக்கட்பேறு அப்படிங்கிறதுல வருது. ஈன்ற பொழுதின் இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். இது எல்லாமே எது கீழே வருது? மக்கட்பேறு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்புன்னு சொல்லி வந்திருக்கா, அதனால் இது வந்து அன்புடைமை. அன்பு இல்லாதவர் என்ன பண்ணுவார்? எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள். அன்பு உடையவர் என்ன பண்ணுவாங்க? தன்னோட உடம்பும் வந்து பிறருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் பொறுத்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம மனசில் கொஞ்சமாவது ஈரம், அந்த அன்பு இருந்தால் தான் அது உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். நிறைய பேர் வந்து அன்பு இல்லாமல் அவங்க நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் வச்சு அவங்க வந்து உயிர் இருந்தாலும் அவங்க என்னதான் அர்த்தம்? எலும்பும் தோலும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அதனால் எல்லாத்துக்கூடையும் வந்து நல்லா அன்பாக இருங்க. இனியவை கூறல். ஓகேங்களா? பணிவுடையவன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. இனியவை கூறல் இங்கே இன்சொலன் அப்படின்னு சொல்லி வருது பாருங்கள். அப்போ இது வந்து இனியவை கூறலில் வருது. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. அதாவது நம்ம வந்து வளையலோ நகையோ பொட்டு இதெல்லாம் வந்து நமக்கு சிறந்த அணிகலன் கிடையாது. பணிவு, ஒரு பெரியவங்கள்ட்ட ஒரு பணிவாக நடந்துக்கிறது, நம்மளோட பேச்சுகளில் உள்ள இன்சொல், இதுதான் வந்து நமக்கு என்னது? ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று.
இதுவும் வந்து இனியவை குரல் வரும். இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. அதாவது இனிய சொற்கள் நிறைய இருக்கும்போது நம்ம வந்து எப்பொழுதுமே கோவமாக சிடு இன்னா சொற்கள் பேசுவது. ஒரு இடத்துல வந்து பழமும் இருக்குது காயும் இருக்குது. அப்போ எல்லாருமே அந்த பழத்தை தானே போய் சாப்பிடுவாங்க. ஆனால் பழத்தை சாப்பிடாம காயை சாப்பிடுவது போன்றது அப்படிங்கிற மாதிரி குறளில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நூல்வெளி பார்க்கலாம். திருவள்ளுவர் பார்த்தோம் அப்படின்னோம்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். இவர் சொன்ன அந்த திருக்குறளில் உள்ள எல்லா குறள்களுமே எந்த காலத்துக்குமே எல்லா காலத்துக்குமே பொருந்துகிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலே பல சிறப்பு பெயர்கள் உண்டு. ஓகேவா? வானம் அளவுக்கு புகழ்ந்த வள்ளுவர், தெய்வ புலவரும் இவர் தான், பொய்யில் புலவரும் வந்து இவர் தான். திருக்குறள் பார்த்தோம்னா அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. ஓகேவா? எத்தனை பிரிவு இருக்குது? 3 பிரிவுகள் இருக்குது. அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் வந்து திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூல்கள். திருக்குறளில் எத்தனை இருக்குது? 133 அதிகாரங்கள் இருக்குது. அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் எத்தனை குறள்கள் இருக்குது? 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாதது எதுவும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது வந்து சிறந்து விளங்குவது. திருக்குறளுக்கு வந்து உலக பொதுமறை, இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படிங்கிற ஒரு நிறைய சிறப்பு பெயர்கள் இதுக்கு இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க? மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? 100க்கும் மேற்பட்ட மொழிகள், அவ்வளோ மொழிகளில் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதனால தான் இது வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து வாயுரை வாழ்த்து. மக்களுக்கு வந்து மகிழ்ச்சி தருவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுடைய மக்கள். ஓகேங்களா? மக்களுக்கு எது மகிழ்ச்சி தரையும்? நம்ம பெற்ற பிள்ளைங்க வந்து அறிவுடைய மக்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஒருவருக்கு சிறந்த அணி என்னது? மாலையா, காதணியா, இன்சொல்லா, வன்சொல்லா? இன்சொல். ஓகேங்களா? இது வந்து நம்ம அங்கே வந்து திருக்குறள் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? அதிலேருந்து வந்து கேட்டிருக்காங்க. அது நம்ம திருக்குறள் படித்ததை வச்சு நம்மளே எழுதிடலாம். இந்த இது பாருங்கள், பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு வந்து என்ன பெயர்? இந்த பறவையா இந்த பறவையா? பறவை. ஓகேங்களா? இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். இந்தரை வரும். முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றார். எந்த பணி காரணமாக? கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் வந்து நிறைய எழுத்துக்கள் மறைஞ்சிருக்கு. அதை வந்து சொல்கிறாங்க. முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை 30. ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், 30. திங்கள் என்பதன் பொருள் என்னது? நிலவு. அதுக்கடுத்து 3வது சத்திமுத்த புலவரால் பாராட்டப்பட்ட பறவை. 4வது என்னது? சத்திமுத்த புலவரால் பாராட்டப்பட்ட பறவை என்னன்னு பார்த்தோன்னா செங்கல் நாராய். ஓகேங்களா? பாரதியார் டேஷ் வேண்டும் என்று பாடுகிறார். என்னது? காணி நிலம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர். தனிநிலை. ஓகேங்களா? இரட்டை காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. ஓகேங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, அது ரெண்டும் வந்து இரட்டை காப்பியங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து கலைச்சொல் அறிவோம். கண்டம்னா என்னது? காண்டினென்ட். தட்பவெப்ப நிலை அப்படிங்கிறது கிளைமேட்டு. வானிலை அப்படின்னோம்னா வெதர். வலசை போதல், ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, மைக்ரேட். அதனால தான் மைக்ரேட்டிங் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புகலிடம் அப்படிங்கிறது வந்து சாங்சுரி. புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷ்னல் ஃபீல்டு. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பார்த்துக்கலாம். 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் வந்து கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் வந்து தங்கப்பதக்கம் பெற்றார். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கலாம். 2016 ரியோ மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன நடக்குது? ஒலிம்பிக் போட்டி. அதில் தமிழ்நாட்டில் யார்? மாரியப்பன் இருக்கார். அவருக்கு என்ன மெடல் கிடச்சிச்சு?
கோல்டு மெடல். அவர் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணார்? உயரம் தாண்டுதல். உயரம் தாண்டுதல். ஓகேங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் லெசன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து தேர்ட் லெசன் வந்து பார்க்கலாம். பாய்.